குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸில் பார்த்தது எக்ஸைஸில் 4.3ல் கொஷின் நம்பர் 2 பார்த்தோம். சரியா? இப்போ இந்த கிளாஸ் பார்க்க வேண்டியது எக்ஸைஸில் 4.3 4th சம் பார்க்குறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். 3 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு tan theta into cos inverse 1/2 minus sin inverse into minus 1/2. Second point, sin into tan inverse 1/2 minus cos inverse into 4/5. Third point, cos into sin inverse into 4/5 minus tan inverse into 3/4. ஓகே, ஃபோர்த்து கொஷினில் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். 3 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துகிட்டேன். கொஷின் எடுத்துறியாச்சு. tan into cos inverse 1/2 minus sin inverse into minus 1/2 கொஷின் எடுத்து எழுதியாச்சு. எழுதுனா ஒரு மார்க்கு. லெட் cos inverse ஓகே 1/2 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அது வந்து எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டேன். அப்போ அந்த காஸ் இன்வர்ஸு லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு கொண்டு போகிறேன். கொண்டு பண்ணனா வரும் காஸ் எக்ஸு. அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. அடுத்த ஸ்டெப்பு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த 1/2 என்னோட வேல்யூனா காஸ் 1/2ன்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்த ஸ்டெப்பு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் அந்த 1/2 வேல்யூ டேபிள் படிச்சிருக்கோம்ல, அந்த வேல்யூ என்னது π/3. அப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு காஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு π/3. இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த வேல்யூ லெட் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு minus 1/2 ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்போ சைன் இன்வர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு போனால் சைன் ஒய் ஆயிடும். சைன் ஒய் ஈக்குவல் டு minus 1/2. ஓகே, பேஜ் திருப்புறேன். நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறேன் பாருங்கள். பேஜ் திருப்பிட்டேன். அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு minus 1/2 சைன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் அப்படி வச்சுட்டேன். அந்த 1/2 சைன் π/6 டேபிள் போய் பார்த்தா சைன் 1/2 வேல்யூ என்னது π/6. அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்ட்டு மைனஸ் π/6. சார் மேலே இருக்கிற ஸ்டெப்பில் மைனஸ் சைன் π/6 இருக்குது. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா சைன் ப்ராக்கெட்டில் மைனஸ் π/6 இருக்குது. எப்படிங்க சார் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார்முலா சைடில் எழுதியிருப்போம் பாருங்கள். சைன் தீட்டா சைன் ப்ராக்கெட் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. அது ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் இதை அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்ட்டு மைனஸ் π/6. அப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு சைன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் π/6. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸோட வேல்யூ π/3யும் ஒய்யோட வேல்யூ மைனஸ் π/6. அப்போ கொஷின் எடுத்து எழுதிக்கிறேன். கொஷின் என்னது tan இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு minus 1/2. அதுக்கடுத்து ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு அந்த tan அப்படியே எழுதிக்கிட்டேன். அந்த ப்ராக்கெட்டில் காஸ் இன்வர்ஸ் 1/2 வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். π/3 மைனஸ் அப்படியே போட்டாச்சு. அந்த சைன் இன்வர்ஸ் இன்ட்டு minus 1/2 வேல்யூ இருக்குல்ல, கண்டுபிடிச்சோம்ல, இப்போ மைனஸ் π/6. ஓகே, அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு tan இன்ட்டு π/3 அந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ π/6. ஓகே, அதுக்கடுத்த ஸ்டெப்பு tan அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, இது எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா 6 மேக்ஸிமம். அப்போ 6 வரணும். அப்போ என்ன இதோட மல்டிப்ளை 6 வரும். 2/+ / 6. ஓகே, ஈக்குவல் டு அதுக்கடுத்த ஸ்டெப் இருங்க. tan ஆட் பண்ண வரும் 3/6ன்னு வரும். அப்போ 3 டேபிள் அடித்தா 2 ஆயிரும். இப்போ tan π/2ன்னு வரும். அப்போ tan π/2. அப்போ டேபிள் போய் பார்த்தா π/2 வேல்யூ என்னது இன்ஃபினிட்டிவ். ஓகே, இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு சம் போட்டாச்சு. tan இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு சைன் இன்ட்டு tan இன்வர்ஸ் இன்ட்டு 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 4/5. ஓகே, கொஷின் செகண்ட் பாயிண்ட் எழுதியாச்சு. சொல்யூஷன் கிவன் போட்டுக்கோங்க. லெட் tan இன்வர்ஸ்
1/2 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். tan இன்வர்ஸ் 1/2 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அப்போ அந்த tan இன்வர்ஸு ஓகே லெஃப்ட் சைடு ரைட் சைடு பண்ணால் tan x ஆயிரும். இப்போ tan x ஈக்குவல் டு 1/2 tan x ஈக்குவல் டு 1/2ன்னு எடுத்துட்டேன். ஓகே ரைட். இப்போ டயக்ராம் ட்ரையாங்கிள் போடலாமா? ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் போட்டு என்ன பண்ணுறோம்? ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு ஹைபோடன். ஓகே இந்த 3 வேல்யூ இருக்குதா? இப்போ நம்மளுக்கு டேனுக்கு என்ன ஃபார்முலா? டேனுக்கு என்ன ஃபார்முலா? டேனுக்கு ஃபார்முலா தெரியுமா என்னென்னு? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஃபார்முலா. ஓகே இப்போ ஆப்போசிட் வேல்யூ என்னது 1, அட்ஜசன்ட் வேல்யூ 2. இப்போ ஹைபோடன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ ஆட் பண்ண வரும் √5. என்னது ஆட் பண்ணால் √5. ஓகே அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைட் ஹைபோடன் ஃபார்முலா. ஓகே அட்ஜசன்ட் வேல்யூ என்னது 2 டிவைட் ஹைபோடன் வேல்யூ என்னது √5. இப்போ காஸ் எக்ஸ் வேல்யூ என்னது 2 டிவைட் √5 tan x 1/2. ஓகே ரைட். அடுத்து என்னது sin x. sin x ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது ஆப்போசிட் பை ஹைபோடன் வேல்யூ. ஓகே அப்போ ஆப்போசிட் வேல்யூ 1 டிவைட் √5. ஓகே tan x 1/2 cos x 2 டிவைட் √5 sin x 1/5. ஓகே சரி அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ லெட் காஸ் இன்வர்ஸ் 4/5 ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்தேன். அந்த காஸ் இன்வர்ஸ் லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு பண்ணால் காஸ் ஒய் ஆயிரும். இப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு 4/5 காஸ் ஒய் ஈக்குவல் டு 4/5. இப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு 3/5. சார் எப்படி சார் 3/5 வந்துச்சு அப்படின்னா காஸ் ஃபார்முலா தெரியும், அட்ஜசன்ட் பை ஹைபோடன் வேல்யூ 3/5 போட்டோம். ஓகே என்னது காஸ் ஒய் 4/5. அப்போ அட்ஜசன்ட் வேல்யூ 4ம் 5 ஹைபோடன். அப்போ ஆப்போசிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எப்படிங்க சார் ஆப்போசிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்? 5 ஸ்கொயர் பண்ண 25. ஓகேவா 4 ஸ்கொயர் பண்ண 16. இப்போ 25 மைனஸ் 60 லெஸ் பண்ணால் 9. இப்போ 9 ரூட் எடுத்தால் 3 ஆயிடும். அப்போ 3 ஆப்போசிட். அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது ஆப்போசிட் பை ஹைபோடன். அப்போ ஆப்போசிட் 3 டிவைட் 5 எழுதிக்கிட்டேன். ஓகே சரி இப்போ கொஷின் எடுத்து எழுதிக்கலாமா? சைன் இன்ட்டு ப்ராக்கெட்டில் tan இன்வர்ஸ் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 4/5. ஓகே இது அப்ளை பண்ணலாமா? பேஜ் திருப்புறம் பாருங்கள், பேஜ் திருப்பிட்டேன். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு சைன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய், சைன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இது எப்படிங்க சார் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்துச்சு அப்படின்னா tan இன்வர்ஸ் இன்ட்டு 1/2 tan இன்வர்ஸ் இன்ட்டு 1/2 இருக்குதா, அது வேல்யூ கண்டுபிடிச்ச வேலையை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா, அது எக்ஸ் மைனஸ். அதே மாதிரி காசு இன்வர்ஸ் 4/5 ஒய்ன்னு எடுத்தப்போ ஒய்ன்னு எடுத்துட்டேன். ஓகே பேஜ் திருப்பி பாருங்கள். இப்போ சைன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே ஃபார்முலா படிச்சிருப்போம் 11லே. என்னது ஃபார்முலா? சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்முலானா ஃபார்முலா சைன் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே அப்போ சைன் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம் பாருங்கள். சைன் எக்ஸ் பாருங்கள் மேலே என்னது 1/√5. ஓகே √5 இன்ட்டு காஸ் ஒய், காஸ் ஒய் பாருங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். காஸ் ஒய்யோட வேல்யூ 4/5 என்னது 4/5 மைனஸ் காஸ் எக்ஸு 2 டிவைட் √5 இன்ட்டு சைன் ஒய்யோட 3/5. ஓகே அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். காமனாக என்னது 1 × 4 4ன்னு வரும். 4 டிவைட் 5√5 மைனஸ் அதே மாதிரி 2 × 3 6 டிவைட் 5√5. ஓகே சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4 காமனாக இருக்கிறது இது 5√5 காமனாக எடுத்துக்கிட்டோம். 4 - 6 -2 ஆயிரும். அதுக்கு ஸ்டெப் இருங்க -2 டிவைட் 5√5 இருக்குது இன்ட்டு கான்ஜுகேட் பண்ணுறோம் √5 × √5 மேலே மல்டி பண்ணி கீழே மல்டி பண்ணிக்கணும். √5 ஈக்குவல் டு -2 √5 டிவைட் 5 × 5. சார் 5 × 5 அப்படிங்க சார் இருந்துச்சுன்னா ஒரு 5 எடுத்துட்டேன், 2 √5 √5 × ஒரு √5 அப்போ 5 ஆயிரும். அதுக்கடுத்து ஸ்டெப் பாருங்க -2 √5 டிவைட் 25 ஆன்சர் என்னது -2 √5 டிவைட் 25. ஓகே அடுத்தது 4th தேர்டு பாயிண்ட்டு 2 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. தேர்டு பாயிண்ட்டு பாருங்கள். cos இன்ட்டு sin இன்வர்ஸ் இன்ட்டு 4/5 மைனஸ் tan இன்வர்ஸ் இன்ட்டு 3/4. இப்போ சொல்யூஷன் லெட் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்
சைன் இன்வர்ஸ் 4/5 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அதே மெத்தேடு தான். sin x ஈக்குவல் டு 4/5, sin x ஈக்குவல் டு 4/5. சரி, ட்ரையாங்கிள் போட்டுக்கிறேன். ட்ரையாங்கிள் நம்மளுக்கு ஆப்போசிட் ஹைப்பர்னு அர்ஜென்டின் எழுதியாச்சு. இப்போ சைன் ஃபார்முலா தெரியும், ஆப்போசிட் பை ஹைப்பர்னு வழியும். அப்போ என்னது 4/5. இப்போ அர்ஜென்டே கண்டுபிடிக்கணும். அப்போ 5 ஸ்கொயர் பண்ண வரும் 25, மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ண 60, லெஸ் பண்ண 9. அப்போ √9 எடுத்துனா வேல்யூ 3ன்னு வரும். அப்போ அர்ஜென்ட் வேல்யூ 3ன்னு இருக்குது. அப்போ காசக்ஸ் ஃபார்முலா என்னது அர்ஜென்ட் டிவைட் ஹைப்போடன். அப்போ என்ன வரும் 3/3 டிவைட் 5ன்னு ஒரு ஆன்சர். ஓகே, சைன் எக்ஸோட வேல்யூ என்னது 4/5ம், காஸ் எக்ஸ் வேல்யூ 3/5. ஓகே, லெட் அடுத்த ஸ்டெப்பு tan இன்வர்ஸ் 3/4 ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துட்டேன். ஓகே, அப்போ tan y ஈக்குவல் டு 3/4. ஓகே, இப்போ சைன் ஒய் கண்டுபிடிக்கணும், காஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ ட்ரையாங்கிள் போடுறேன். ட்ரையாங்கிள் போட்டு வேல்யூ பாருங்கள். டேனுக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை அர்ஜென்ட் வேல்யூ 3, 4 எழுதியாச்சு. இப்போ ஹைப்பர்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 3 ஸ்கொயர் பண்ண 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ண 16 ஆட் பண்ண 25 ரூட் எடுத்துனா 5 வரும். ஓகே, அப்போ ஹைப்பர் வேல்யூ 5 ஆச்சு. அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு 3/5, காஸ் ஒய் ஈக்குவல் டு 4/5. ஓகே, அதுக்கு பாருங்கள் கொஷினில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். காஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் 4/5 மைனஸ் tan இன்வர்ஸ் 3/4 அதுக்கு ஸ்டெப் பாருங்க. ஈக்குவல் டு காஸ் அப்படியே எழுதிட்டேன். அந்த சைன் இன்வர்ஸ் 4/5 இருக்குதா, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா, எக்ஸ்ன்னு போட்டாச்சு. மைனஸ் tan இன்வர்ஸ் 3/4 இருக்குதா, அது ஒய்ன்னு எடுத்துட்டோம், ஒய்ன்னு போட்டாச்சு. அப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்முலா. அப்போ காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா. காஸ் எக்ஸ் என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம் 3/5 இன்ட்டு காஸ் ஒய்யோட வேல்யூ என்னது 4/5 ப்ளஸ் சைன் எக்ஸோட வேல்யூ என்னது 4/5 இன்ட்டுக்கு சைன் ஒய்யோட வேல்யூ பாருங்கள் 3/5. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 3 × 4 12, 12/25 ப்ளஸ் 4 × 3 12, 12/25. அப்போ 25 காமன் எடுத்துக்கலாமா. காமன் எடுத்துக்கோன்னா 12 + 12 24. அப்போ 24/25 ஆன்சர். ஓகே, ஃபோர்த் சம்மில் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம், செகண்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு, தேர்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, பார்த்துட்டு வாங்க, டவுட்னா கேளுங்க, சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எக்ஸசைஸ் 4.3 முடிஞ்சிச்சு. 4.3 முடிஞ்சிச்சு. இப்போ 4.4 4.4ல் ஹெட்லைன் பாருங்கள். இது cosecant function and the inverse cosecant the function. ஓகே, கிராஃப் பாருங்கள். கிராஃப் த cosecant function பாருங்கள். y = cosecant x. ஓகே, cosecant x பாருங்கள் in 0,25 இந்த டயக்ராம் வரும். அதே மாதிரி y = cosecant x minus π/2 plus π/2. ஓகேவா, இது y = cosecant x. ஓகேவா, cosecant x பாருங்கள் x y dash. எக்ஸில் π/2 மைனஸ் π/2ன்னு வரும். இது y = cosecant x. அதே y = cosecant inverse x. y = cosecant inverse xனா yயில் ஷேப் போடணும், π/2 மைனஸ் π/2. ஓகேவா, டயக்ராமில் இந்த கர்வ் பாருங்கள், டவுன்லேயும் அப்படியும் பாருங்கள் போட்டிருப்பேன். ஓகேவா, y = cosecant x-க்கும் y = cosecant inverse x-க்கும் ஓகேவா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ரைட், இதில் 3 இது பார்க்கலாம். cosecant ஃபங்க்ஷனில் டொமைன் கேட்டாங்கன்னா இது 1 மார்க் கேட்கலாண்டா. cosecant ஃபங்க்ஷனில் டொமைனில் -1,1 -1,1. அதே ரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா -π/2 ப்ளஸ் π/2. cosecant ஃபங்க்ஷனில் டொமைன் கேட்டாங்கன்னா -1,1. அதே ரேஞ்சுன்னு கேட்டால் -π/2 ப்ளஸ் π/2. cosecant x = பாருங்கள், ஓப்பன் ப்ராக்கெட் -∞1 க்ளோஸ் ப்ராக்கெட் யூனியன், அது க்ளோஸ் ப்ராக்கெட் பாருங்கள் 1,∞ ஓப்பன் ப்ராக்கெட்டு. ஓகேவா, -π/2 அதே மாதிரி 0 to π/2ன்னு எடுத்துட்டோம். அதே மாதிரி சீக்கண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, சீக்கண்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள் டொமைனில் ஆர். ஓகே, ஆர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஆர்னா ரியல் நம்பரில். ஓகே, -1,1 ரேஞ்சில் 0, அதே மாதிரி π/2. ஓகேவா, அதே மாதிரி சீக்கண்ட் இன்வர்ஸில்
பாருங்கள் 0, பை டிஃப்ரென்ஸ் பை 2ன்னு வரும். அதே மாதிரி காட் இன்வெர்ஸ் காட் ஃபங்க்ஷன் பாருங்கள் டொமைனில் ஆர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் n பை இஸ் த n பிளாங்ஸ் டு z ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 0, 5. ஓகே, அடுத்தது காட் இன்வெர்ஸ் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிவ்லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் 0, ஓகே. இது 1 மார்க் கேட்கலாண்டா. இது ஃபார்முலா தெரிஞ்சது சம் போட முடியும். ரைட்டாக இப்போ நல்லா படிச்சுக்கோங்க. ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து எக்ஸசைஸ் பாருங்கள் 4.4 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.4 ஓகேவா. பாருங்கள் ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் சீக்கன் இன்வெர்ஸ் 2/√3 சீக்கன் இன்வெர்ஸ் 2/√3. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் காட் இன்வெர்ஸ் √3. அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் கொசிக்கன் இன்வெர்ஸ் -√2. ஓகே ரைட். இந்த 3 பாயிண்ட்டு இந்த பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இது 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷினு கேட்கலாம் ஒரு கொஷினு. அதே மாதிரி க்ரியேட்டிவும் கேட்கலாம். அங்கே சீக்கினுக்கு பதில் என்ன பண்ணுறான் டேன் கூட கேட்கலாம், இல்லை சைன் கூட கேட்கலாம். சரியா. இப்போ சொல்யூஷன் கிவன் போட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. சீக் இன்வெர்ஸ் இன்ட்டு 2/√3 லெட் சீக் இன்வெர்ஸ் 2/√3 = டீட்டான்னு எடுத்துட்டேன். அந்த சீக்கன் இன்வெர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு போனால் சீக்கன் டீட்டா = 2/√3. ஓகே ரைட். அப்போ சீக்கன் டீட்டாக்கு என்ன ஃபார்முலா 1/cos θ = 2/√3. ஓகேவா. இப்போ என்ன இல்லைன்னா அந்த ரிசீவ் கிளாக் 1/cos θ இருக்குல்ல. அப்போ காஸ் θக்கு என்னென்னா √3/2. அப்போ cos θ = cos √3/2. cos கேன்சல் ஆயிரும். அப்போ θ = என்னது π/6. என்னது π/6. அப்போ சீக்கன் இன்வெர்ஸ் 2/√3 = π/6 ஆன்சர். ஓகே, 2 மார்க் கொஷின் கேட்கலாம். அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டு காட் இன்வெர்ஸ் இன்ட்டு √3 காட் இன்வெர்ஸ் √3 சொல்யூஷன் போட்டு கிவன் போட்டு செகண்ட் பாயிண்ட் எழுதிட்டேன். லெட் காட் இன்வெர்ஸ் √3 = டீட்டான்னு எடுத்தாச்சு. அந்த காட் இன்வெர்ஸ் என்ன பண்ணுற லெஃப்ட் சைடு ரைட் சைடு போனால் காட் டீட்டா ஆகும். காட் டீட்டா = √3. ஓகே, அப்போ காட் டீட்டாக்கு வந்து ரிசீவ் க்ளோட் பண்ணிங்கன்னா 1/tan θ = √3. ஓகே, அப்போ tan θ இப்போ என்னென்ன வரும் 1/√3 ஆயிரும். 1/√3. இப்போ tan θ = tan 1/√3. இப்போ tan கேன்சல் ஆயிரும். θ = π/6. θ = என்னது π/6. ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்டா. டவுட்னா கேளுங்க. சரியா. ஓகே.